சப்த கன்னிகள் வேற, சப்த மாதாக்கள் வேற. பிராங்கி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டின்னு இவாளுக்கு சப்த மாதான்னு பேர். சப்த கன்னிகள் வேற, சப்த மாதாக்கள் வேற. பெரும்பாலும் நிறைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை சப்த மாதாக்கள் தான். ஆனா நாம் அதை வழிபாடு பண்ணும்போது எப்படி பண்றோம்? சப்த கன்னிகையா பண்றோம். சப்த கன்னிகை அப்படிங்கிறது பட்டாரி கன்யா, தேவகன்யா, பத்ம கன்யா, சுகந்த கன்யா, அகஜாத கன்யா, வனகன்யா, சுமதி கன்யா. அப்படி அந்த 7 கன்னிகளை நாம பூஜை பண்ணும் போது அவளுடைய பாலா திரிபுர சுந்தரி அம்பியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நவமுகத்தின்னு பாருங்க, அம்பாளுக்கு 9 முகங்கள் உண்டு. இன்னைக்கும் நிறைய பூஜைகள் பண்ணும் பொழுது, சாத்த வழிபாடு பண்ணும் பொழுது, பூஜை எல்லாம் பூர்த்தியான பிறகு 9 அம்பாளுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அர்ச்சனைக்கு நவசக்தி அர்ச்சனைன்னு பேர். வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பல பிரமதனி, சர்வபூத தமணி, மனோன்மணின்னு பேர். 9 விதமான ஆற்றல்கள் சிவபெருமானுக்கு, அதுதான் சக்தின்னு சொல்றோம். 9 விதமான சக்தி.